நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கு முதல்ல எனக்கு நன்றி. இன்று காலையில் தூத்துக்குடி மாவட்ட துணைத் தலைவர் மொய்தீன் அவர்களுடைய மகன் திருமணம் கயத்தாரில் நிகழ்ந்தது. அதில் இந்த மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்ட பிறகு இந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர் LKS மீரான் அவர்கள் இன்று மாலையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் அவசரமாக கூட்டி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை அடிப்படையில் இங்கே வந்து இதில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். வந்த இடத்துல உங்களை சந்திக்க ஏற்பாடு செய்ததற்காக வேண்டி அவருக்கு நன்றி சொல்வதோடு உங்களுக்கு எனது நன்றியையும் வரவேற்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் எங்களுடைய பணி உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று இந்திய அளவில் 17 மாநிலங்களில் முஸ்லீம் லீகுடைய பணியை இப்பொழுது வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்திய முஸ்லீம் லீக் இருக்குன்னு ஒரு தலைமை நிலையம் கிடையாது. இந்திய முஸ்லீம் லீக் தலைமை நிலையம் காயிதே மில்லத் காலத்திலிருந்து இன்று வரை சென்னையில் தான் இருக்கிறது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக்குடைய இந்திய தலைமை நிலையம் இந்த மாத கடைசியில் டெல்லிக்கு மாற்றப்பட இருக்கிறது. டெல்லியில் 4 அடுக்கு மாளிகை ஒன்று முஸ்லீம் லீகின் சார்பில் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அது டெக்கரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, சீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சீரமைப்பு இந்த மாதத்தில் முடிவு என்று அறிவிக்க இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் 21ஆம் தேதி நமது நாடாளுமன்ற கூட்டம் ஆரம்பித்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி முடிய இருக்கிறது. இந்த ஜூலை 21லேருந்து ஆகஸ்ட் 21க்குள்ள இந்த நாளில் ஏதோ ஒரு நாளில் அந்த டெல்லி அலுவலக திறப்பு விழாவும் நடக்க இருக்கிறது. அது பெரிய அளவுக்கு இல்லாமல் சிறிய அளவில் அதை நடத்தி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதுதான் இப்போ முஸ்லீம் லீகில் முக்கியமான ஒரு பணி. அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நாங்கள் முஸ்லீம் லீகில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களை எல்லாம் 52 மாவட்டங்களாக பிரிச்சிருக்கோம். அந்த 52 மாவட்டங்களையும் இப்போது 8 மண்டலங்களாக பிரித்து அந்த 8 மண்டலங்களும் அங்கங்கே கட்சி பணி உறுப்பினர் சேர்க்கிறது, கட்சி நிறுவர்கள் அல்லது நிர்வாகிகள் இல்லாத இடங்களிலெல்லாம் கட்சியை வளர்க்கக்கூடிய அளவுக்கு 4 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களை ஒரு மண்டலமாக பிரிச்சிருக்கோம். இந்த மண்டலத்தில் உள்ள முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர் சேர்க்கிற பணி, நிர்வாகிகள் இல்லாத இடங்களில் நிர்வாகிகளை உருவாக்கக்கூடிய பணி, இந்த மண்டலத்தில் உள்ள முஸ்லீம் லீக் பணியை சிறப்பாக செய்யவும், அதே நேரத்தில் இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட நமது தோழமை கட்சிகளுடைய தொடர்பையும் பேணி வளர்க்கவும் இந்த மண்டல மாநாடு. அதற்காக இந்த மண்டலத்தில் ஒருங்கிணைப்பு செயலாளராக இளைஞரணி கடாஃபி அவங்கள நாங்கள் போட்டிருக்கோம். அவர் இளைஞர்கள் தான். இதே மாதிரி தான் 8 மண்டலத்துக்கு இளைஞர்களை நியமனம் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இங்கே நடக்கிறது. அப்போது இங்கே ஒரு 6 தீர்மானங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. அதில் ஒன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த மாவட்டத்தின் சார்பாக ஒரு சரித்திரம் அடிக்கக்கூடிய ஒரு மாவட்ட
திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த இருக்கும் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு திருப்திகரமான ஒரு செயல்பாடு இல்லைன்னா இப்போ சமீபத்தில் கூட சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு தேர்வுத்தாள் நேரத்தாள் செஞ்சிருக்கு. பள்ளிக்கல்வித்துறையிலையும் பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கைகள் முதற்கொண்டு மாற்றி வைக்கிறாங்க. இப்போ வடிவத்தில் மாற்றணும்னு சொல்றாங்க. அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளே கிடையாது. வடிவில் வகுப்பறைகளை வந்து மாணவர்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க. நம்ம வகுப்பறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவில் வைக்கிற மாதிரி எந்த வகுப்பறையுமே இல்லை. எல்லாம் லோக்கலில் உள்ள ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 90 பேர் வரைக்கும் சில கிளாஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் அந்த மாதிரி கொண்டே வர முடியாது. இந்த மாதிரி ஒரு மாற்றி ஒரு நல்ல பாடத்திட்டத்திலையும் சரி முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இதுவரை இல்லாத ஒன்றை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் கட்டமைப்பே இல்லை சார். இல்லைங்க, இப்போ தானே சொல்கிறீங்க. இந்த இல்லாத ஒன்றை இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 50-60 பேர் இருக்கக்கூடிய வகுப்பில் வந்து எல்லாமே ஃப்ரண்ட் பெஞ்சில் கொண்டு வரணும், பேக் பெஞ்சு இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வரான்னு சொல்கிறீங்க. கட்டமைப்பு இப்போ ஆரம்பம், முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி நல்லது நடந்தால் வரவேற்க வேண்டியது தானே. இப்போ தானே முயற்சி ஃபஸ்ட்டு இன்றைக்கி தானே வந்திருக்கு. இந்த முயற்சி தொடர்ந்தால் நல்லது வரவேற்க வேண்டியது தான். அதில் குறை இருந்தால் சொல்ல வேண்டியது தான். AVK தலைவருக்கு விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. எல்லாம் நான் சொல்லலை, அது சொல்லலை. உளறல் சொல்றீங்க. உளறல்னு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். இதெல்லாம் உளறல். அவருக்கான ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லைங்க, அதை பற்றி எடுத்து பேசுகிறீங்க, அவர்கிட்ட கேளுங்க. இல்லை, ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தினா தமிழக அரசு வந்து காவல்துறையை வச்சு கடுமையான நெருக்கடி கொடுக்குறதுங்கிறது அவங்க கட்சியோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு 1000 அனுமதி கேட்குறாங்க, 1000 கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் தான் அப்படி செய்கிறாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதை நான் நம்பலை. அது எத்தனையோ உணரல, அது ஒரு உணர்வுன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, தமிழ்நாடுங்கிறது இப்போ இந்த உடல் அரசியல் தானா? உடலை பற்றி பேசுகிறதா தமிழ்நாடான்னு கேட்குறேன். தமிழ்நாடு பெருசு சார். 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாடுங்கிறது பெருசு. ஒரு நடிகர் வந்து அவர் கூட்டங்கள் நடத்துகிறாரு, போகிறாரு, வர்றாருன்னு சொன்னால், இப்போ எம்ஜிஆர் அப்படி நடந்தார், பண்ணார், எத்தனையோ நடத்திருக்கிறாங்க. இவர் வந்திருக்கிறார் காலப்போக்கில். இப்போ தானே வந்திருக்கிறாரு. அவர் என்னன்னு நிரூபிக்கணும், மக்கள் அறிவாங்க. அதை போய் பெருசாக இதே குழப்பாக பேசுகிற எப்படி? பத்திரிக்கையா? வேறு வேலையே இல்லையா பத்திரிக்கை வேறு கருத்தே கிடையாதா? 8 கோடி மக்கள் உணர்வே அதானா? என்னையா வேடிக்கையாக இருக்குது? நிறைய நடக்குது நாட்டில். எத்தனை கொலையை போடுறீங்க? ஏன் போடுறீங்க? டெய்லி பக்கமாக கொலையை போடுறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்சதை போடுறதுக்கு என்ன காரணம்? நாட்டில் உள்ள கொலைகாரனை மாறணுமா? கொள்ளைக்காரனை மாறணுமா? எந்த பத்திரிக்கையாவது ஒழுக்கமாக போட்டிருக்கியா? நீங்கள் என்ன பற்றி நடத்துறீங்க? என்னையா இது நாடு? பக்கமாக கொலையும் குத்து வெட்டு இதே போட்டுக்கிட்டு தான் நாட்டுடைய நடப்பாது. வேறு நல்லதே நடக்க. ஏன் நல்லது நடக்கலை? நல்லது நீ நடக்கலையே. நல்லது எடுத்து போடு, கெட்டதே ஏன் போடுற? இல்லையா, கெட்டதை போட்டால் பரவும், நல்லதை போட்டால் பரவும். நீ போடுறது கெட்டது. இல்லை, கெட்டதை போட்டால் பரவும், கெட்டது உடனே பரவும், நல்லது உடனே பரவாது. அப்படி நாட்டை திருத்தன்னு சொல்கிறவன் நல்லதில் போடணும், நல்லதை போட்டு இல்லாட்டி மக்கள்கிட்ட பேசணும். ஏட்டா பத்திரிக்கை தொடர்ந்து எல்லா கொலையும் குத்து வெட்டும், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது, பாலியல் பண்ண இதே போட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு பத்திரிக்கை? இதுதானா பத்திரிக்கை? நிறையா வேடிக்கையான பத்திரிக்கை. அதில் நான் எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்போ எந்த பத்திரிக்கை நிறைய விற்ற பத்திரிக்கைலாம் இப்போ விற்கலை சார். நான் நேரடியாக பார்க்குறேன். கொள்கையை பற்றி திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு குறைப்பேன்னு சொன்னாங்க. இன்னும் குறைக்காமலே மதுக்கடைகளை கொஞ்சம் குறைப்பேன்னு சொன்னாங்க. அது இன்னும் குறைக்காமலே இருக்காங்க. அதை கொஞ்சம் வலியுறுத்தினா நல்லா இருக்கும். நிச்சயமா நீங்கள் சொன்னது திரும்ப நானும் சொல்கிறேன். மதுவே ஒழிக்கணுங்கிறது எங்கள் கொள்கை. ஏன்னா மது வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? மது குடிக்கிறவனையும் நிறுத்தணும், அதுக்காக வேண்டி உற்சாகப்படுத்தி நிறுத்தணும். அது எங்கள் கொள்கை. இந்த கொள்கையை நாட்டில் மத்தியிலேருந்து மாநிலத்திலேருந்து எல்லா மாநிலங்களும் நிறைவேற்ற வேணும்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். முஸ்லீம்களை வந்து குடிக்கக்கூடாது. முஸ்லீம்கள்லேயே சில பேர் குடிக்கிறாங்கிற தகவல் எங்களுக்கு வருது. இப்போது முஸ்லீம்கள்லேயே சில பேர் இடத்துல வந்து மாணவர்கள் மத்தியில் குடி பரவுதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது. அதெல்லாம் நான் கண்டிச்சு அரசு கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அரசு நடவடிக்கைன்னு பொதுவாக பேசி என்ன பண்ணுறது? நாட்டில் வந்து குடிகாரர்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. குடியை நிறுத்தணும். குடியை நிறுத்துறது யார்?
மக்கள் நிறுத்தணும். அது மக்கள் நிறுத்தாது. மதிமுக ஆ வைகோ அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்துல பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு சீமான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க இந்த அராஜகத்துல போவாங்க அப்படின்னு நாங்கள் போகலிங்க அதில். இல்லை நாங்கள் எங்கள் கட்சி போகல. திருநெல்வேலியில வழக்கமாவே இல்லைங்க. கடுமையான குடிநீர் இல்லை நீங்கள் பத்திரிகையில் வந்து செய்தியை எங்களுக்கு சொல்கிறீங்க. அதில் நாங்கள் போகலைங்க. எங்களுக்கு தெரியாத விஷயம். நாங்கள் போகாத விஷயம் எப்படி சொல்ல முடியும்? உங்க கூட்டணியில் இருக்க மதிமுக இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அங்கே போய் கலாட்டா பண்ணது யாரும் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் இல்லை. முஸ்லீம்களில் உள்ள யாரும் அங்கே போகலைங்க. திருநெல்வேலி மாநகர பொறுத்தவரை சார் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி ரெண்டுலையும் பயங்கரமான தொய்வு இருக்கு. உங்க மாமன்ற உறுப்பினரே இருக்காங்க. இங்க மாநகராட்சியோட நிலைமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழல் குறையோடி போச்சுன்னு மாமன்றங்களே குற்றச்சாட்டு நிலைமை இருக்கு. இதுக்கு அதாவது இந்த ஆட்சியில வந்ததுக்கு அப்புறமே ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு ஒரு மக்களோட ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் எழுதுங்க. நாங்களும் எழுதிட்டு தான் இருக்கோம். இல்லை நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எடுத்து சொல்லி என்ன பண்ணுறது? நாட்டில் நடப்பு இப்படிலாம் ஏங்க இப்படி நடக்குது, குடி தண்ணி ஏன் வரல அப்படின்னு கேளுங்க. ஃப்ரண்ட் பேஜில் எழுதுங்க. அதை விட்டுறீங்களே. திருநெல்வேலி மாமன்றத்தோட நிலைமை நிறைய எழுதிட்டோம். உங்க மாமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக எழுதுறதில்ல யாரும் நான் பார்க்கல. சரி சார். குறைபாடுகளை யாரும் எழுதுறதில்லை. கேரளா வெற்றி பாஜக வெற்றியது வந்து தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி வெற்றி பெறும் அமித்ஷா சொல்றாரு. அப்படியா? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நாட்டுடைய ஹோம் மினிஸ்டர். அவருடைய கருத்தில் நான் வருங்காலத்தில் இப்படி நடக்குன்னு அவர் விருப்பத்தை வெளியிடுறாரு. ஒவ்வொருவருக்கும் விருப்பத்தை வெளியிடுறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமையில் அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளியிடுறாரு. அதை அத்தைக்கு மீசம் முளைச்சா என்னங்கிறது அப்புறம் தான் சொல்ல முடியும். உங்க கூட்டணி எப்படி பலமா இருக்கு 2026ல? நிச்சயமா எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். திரும்ப ஸ்டாலின் தான் முதலமைச்சர். வருங்காலம் 26லேயும் ஸ்டாலின் தாங்க முதலமைச்சர். எங்கள் ஓட்டெல்லாம் ஸ்டாலின் தான் போடுவோம். மக்கள் ஓட்டு அவருக்கு தான். ஓகே சார். வேற என்ன? எடப்பாடியார் குற்றச்சாட்டானா 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா? வாங்கி கடன் சுமையை அதிகரிச்சிருக்கு. இல்லை கடன் சுமையை அதிகரித்து அவர் வீட்டுக்கு கொண்டு போகலையே. நாட்டுக்கு பணி செய்வதற்கு தான் கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்குவது என்பது ஒரு அரசு நிர்வாகத்தில் சாதாரணமான ஒரு விஷயம். அது காலப்போக்கில் வரும் போகும். அது கடன் கொடுக்கறது உலகம் முழுவதும் உள்ள நிலைமை. தமிழ்நாட்டில் 5 லட்சம் இல்லை, இன்னும் ஒரு 10 லட்சம் வாங்கினா கூட அத்தனையும் மக்களுக்கு தான் போகுமே தவிர தனிப்பட்ட முறையில் போகாது. ஆக மக்கள் நலனுக்காக கடன் வாங்குவது அது அரசு வாங்குகிற கடன் என்று சொல்லக்கூடாது. அரசு செயல்படுத்துகிற நல திட்டம் என்று தான் சொல்லணும். காவேரி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அதுல வந்து என்னன்னா எல்லாத்தையுமே நீதிமன்றம் தான் வந்து கேட்குது, எல்லா பிரச்சனைக்குமே நீதிமன்றம் தான் முன்னாடி வருது, நீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு. தமிழகத்தில் அப்படி தான் ஆட்சி நடக்குதா? உங்களோட கருத்து? இப்போ அது நீதிமன்றத்தை தான் கேட்கணும். எல்லா பிரச்சனையும் அரசாங்கம் நடவடிக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீதிமன்றம் ஏன் தலையிடுதுன்னு நீதிமன்றத்தை நீ கேட்கணும். அதுபோக வழக்குகளை சிபிஐக்கு மாத்துறீங்க, நீங்க காவி பின்னாடி ஒளியறீங்க அப்படின்னு சொல்லி திமுக பயங்கரமாக குற்றச்சாட்டு. அதாங்க சிபிஐக்கு மாற்றாமல் இருந்தால் உடனே சிபிஐக்கு மாற்ற சொல்கிறீங்க. இதாங்க சிபிஐக்கு மாற்றாமல் இருக்கிற நேரத்தில் சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்கிறீங்க. மாற்ற ஒரே ஒரு கேஸ் தான் மாற்றிருக்கிறாங்க, எல்லா கேஸையும் மாற்றலை. தமிழ்நாட்டில் எத்தனையோ நடந்து வந்துருக்குது, அதையெல்லாம் சிபிஐக்கு மாற்றலை. ஒரே ஒரு வழக்கு மாற்றிருக்கிறாங்க, அது முறையாக மாற்றிருக்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றுவது என்பது நடைமுறை, எல்லா மாநில அரசியல் செய்யக்கூடிய நடைமுறை. அந்த நடைமுறை தமிழ்நாடு அரசு பின்பற்றுது. அதில் என்ன தவறு? திமுக அரசு காவிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க. அப்படியா? காவிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு, காவிக்கு பின்னாடி தமிழக அரசு ஒளிஞ்சிருக்கு செயல்படுது அப்படிங்கிறாங்க. அது எங்கே யார் பார்த்தது? அது தாவேக தலைவர் இல்லைங்க, காவிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத யார் பார்த்ததுங்கிற? இல்லை, யார் பார்த்தது? பார்த்து சொன்னது யார்? அவங்க மேலே விஜய் சொல்லியிருக்காரு, தாவேக தலைவர் விஜய் சொல்லி. அப்படி சொன்னால் அவர் பார்த்துட்டாரா? காவிக்கு முன்னாடி ஒழிச்சிருக்கிறத பார்த்துட்டாரா? அப்போ காவியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறவர் திமுக இல்லை, அவர் நீங்கள் சொல்கிற ஆள் தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ காவி முன்னாடி ஒழிஞ்சிருக்கிறான்னு சொன்னால் காவியை பற்றி எவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு அவன் தானே பேச முடியும்.
தளபதி திமுகவோ தளபதி மு.க. ஸ்டாலினோ முதலமைச்சரோ காவியை பற்றி ஒன்றுமே பேசலை. இவர் காவியை பற்றி பேசி காவி பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறாருன்னு பேசினா காவியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவராக தான் இருக்க முடியுமே தவிர தளபதி எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் இது தேவையில்லாத மட்ட ரகமான அரசியல் பேச்சு, அரசியலுடைய அடிப்படையை தெரியாமல் பேசக்கூடிய ஒரு உளறல் அரசியலில் இதெல்லாம் பெரிய உளறல் தான் நினைக்கிறேன். விஜய்க்கு அரசியல் அந்த நீங்கள் அவர் கேட்டது நீங்கள் சொல்கிறது உளறல். அரசியல் விமர்சனம் கிடையாது, அரசியல் தெளிவு கிடையாது. உளறல்ல இது ஒன்று, அவ்வளோதான். எத்தனையோ வகையான உளறல்ல இது ஒன்று. அது இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் வர்றதெல்லாம் உண்மை நாட்டு தம்பி. கடந்த தேர்தலை காட்டிலும் அந்த தேர்தலில் கூடுதலாக தொகுதிகளில் தான் வலியுறுத்தப்படுகிறா இல்லையா? கூட்டணியில் கேட்குறது ஐடியா எதுவும் இந்திய முஸ்லீம் பொறுத்தவரையும் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய திமுக தலைமை தாங்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியில் நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம். இதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது. இந்த கூட்டணியில் கேட்குற இடம் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பொதுவாக நாங்கள் என்ன சொல்வது, கேட்க வேண்டிய தொகுதியெல்லாம் கேட்போம், கொடுக்க வேண்டிய தொகுதியெல்லாம் கொடுப்பாங்க, ஏற்றுக்கொள்வோம். மூத்த தலைவர் ராமதாஸ் அவர் வீட்டில் வந்து ஒட்டு கேட்கும் கருவி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து அவர் வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ள சிக்கியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு மூத்த தலைவர், அவர் எப்படி? நான் ஒன்றும் பார்க்கல. அவர் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி எல்லாத்தையும் எடுத்து அவர் மிகப்பெரிய ராமதாஸ் மிகச்சிறந்த அரசியல் தலைவர், ஒரு சமுதாய தலைவர், அரசியல் தலைவர். தமிழ்நாட்டில் பல புதிய யூகங்களுக்கு அடிப்படை போட்ட தலைவர் அவர் வீட்டிலையே ஒட்டு கேட்குற கறி வச்சுருக்காங்கன்னா அப்போ ஒட்டு கேட்குறத அவரை பற்றி அவ்வளவு கேவலமாக ஒட்டு கேட்கக்கூடிய ஆட்கள் யார் அங்கே போட்டது? அந்த கேவலமான காரியத்தை பண்ணது யார்? அவர் வீட்டில் போய் ஒட்டு கேட்குற அளவுக்கு ஒட்டு போகிற கருவி அங்கே பொருத்தியது யார்? மத்திய அரசு பொருத்தியதா, மாநில அரசு பொருத்தியதா, இல்லை அவரை எதிர்த்துக்கொண்டிருக்கிற மகனே பொருத்தினாரா, இல்லை கூட இருந்த பொருத்தினாரான்னா இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இப்படியெல்லாம் குடும்பத்தில் நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொண்டு அதை எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய அளவு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வட மாநிலங்களில் பார்க்கலாம். ஆனால் இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் பார்க்கல. வடநாடு பல வகை தமிழகத்தில் ஊடுருவிக்கு வருது, அது இது இப்படி வரையும் வருது. நம்மளுக்கு காத்துக்கொள்ள வேண்டியதுதான். வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல. தமிழ்நாட்டில் வடநாட்டில் தான் இது வரைக்கும் எல்லாம் செய்து கொண்டிருக்க பிஜேபி கூடிய நடவடிக்கை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னு தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் பணியாற்ற வேணும், மக்கள் தைரியமாக இருக்கணும், மக்கள் தெளிவாக இருக்கணும், மக்கள் மிக என்ன முன் யோசனையோடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். இது இப்படியெல்லாம் வீடு நோக்கி உள்ள நுழையுன்னு பார்க்கும்போது அப்போ எங்கேயும் நுழையும், வீடு நோக்கி நுழையும், கட்சி நுழைக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நுழையும், பள்ளிக்கூடங்கள் நுழையும், பள்ளிவாசலில் நுழையும். அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், முன் யோசனையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். கல்வித்துறையில் வந்து உயர்கல்வி